ஐயா அனைவருக்குமே வணக்கம். இந்த நேரலைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் மனதார நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவை உங்கள் கண்ணில் பட வச்ச இந்த பிரபஞ்சத்திற்கு முதல்ல நன்றியை சொல்லிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவு மேஷ ராசிக்காரர்களுக்கான அற்புதமான பதிவு. இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பமாகி இப்போது இந்த புரட்டாசி மாதத்தில் நிறைய எதிர்பார்ப்புகள் எல்லாருடைய மனதிலுமே இருந்துகிட்ருக்கு. இந்த மாதங்கள் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிகழ இருக்குது, எப்படிப்பட்ட மாற்றங்கள் வர இருக்குது, ஒவ்வொரு மாதமும் ஏன் ஒவ்வொரு நாளும் கூட நம்ம லைஃப்பில் எதை எதிர்பார்த்துருக்கோம், நம்மளுடைய லைஃபுக்கான நம்மளுடைய வாழ்க்கைக்கான நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி தான் ஒவ்வொருத்தரும் பயணிச்சுட்ருக்கோம். நம்ம எழுந்து வேலைக்கு போகிறது, வர்றது, சம்பாதிக்கிறது, குழந்தைங்கள பார்த்துக்கிறது எல்லாமே நல்ல எதிர்காலத்தை நோக்கிய ஒரு பயணம் தான். ஆகையால் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள் என்னன்றதை இந்த பதிவு முடியும் போது நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க, தெரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா நம் பதிவை பார்க்கக்கூடிய நபர்களே நல்ல வைப்ரேஷன் கொண்ட நபர்களாக தான் இருப்பாங்க. அதை நான் நம்புகிறேன் முதல்ல. ஏன்னா நம்பிக்கை தான் நம் வாழ்க்கையில் இன்னை வரைக்கும் நம்மளை பயணிக்க வச்சுட்ருக்கு. அந்த வகையில் மேஷராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் இந்த விஷயத்தை இந்த வீடியோவை பாருங்கள். அதே போல் பார்க்குறதுக்கு முன்னாடி நம் பதிவுகள் எப்படி எல்லாருடைய மனதிலும் இடம்பெற்று நல்ல ஒரு அடிப்படை அஸ்திவாரத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இன்றைக்கி எல்லாத்தையும் பவர்ஃபுல் மனிதனாக மாற்றிட்டு இருக்கோம். அதே போல் தான் நாம் கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணியும் இன்றைக்கி எல்லார் வீட்டிலையும் இடம்பெற்றிருக்கு. எல்லாரும் வேலை செய்கிற இடத்துல நம்மளுடைய சாம்பிராணி போட்டு பார்த்துட்டு மிக அற்புதமான மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரிவ்யூ எல்லாமே நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நான் காட்டுறேன். இப்போ அதோட சேர்த்து உங்களை கண்திருஷ்டி கற்பூரமும் நம்ம கொடுத்தோம். அதையும் மனசார வாங்கிக்கிட்டாங்க. இந்த கண்திருஷ்டி பிரச்சனை இல்லாத நபர்களே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்களே கூட ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம வளர்றதை பார்க்கும்போது, நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகளை பார்க்கும்போது இந்த கண் பார்வைகள் கண்டிப்பாக மாறுறதை நம்ம பார்ப்போம். சரிங்களா? அப்போ எந்த கட்டத்துக்கு போனாலும் நமக்கான பாதுகாப்பு இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வெற்றி அடையிறது கூட பெரிய விஷயம் இல்லை. அந்த இடத்த அடைஞ்சு அந்த இடத்த தக்க வச்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆகவே இந்த கந்திருஷ்டி கற்பூரமும் மூலிகை சாம்பிராணியும் ஆர்டர் பண்ணி வாங்கினவங்களே தான் இன்றைக்கி திரும்ப ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறது தான் இந்த ஆன்மீக பொருட்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க 9345397996 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது நான் பிஸ்னஸ்க்காக, இது நீங்கள் வாங்கணுன்றதுக்காகலாம் சொல்கிறேன்லாம் நான் நினைக்காதீங்க. இதை வாங்கினவங்களுக்கு தெரியும், இனிமேல் வாங்க போகிறவங்களுக்கும் தெரியும் இது எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றது. எந்த நம்பிக்கையில் சொல்கிறேன்னா, இதில் சேர்த்து இருக்கிற அந்த மூலிகைகள் சக்தி வாய்ந்த மூலிகைகள், நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய மூலிகைகள். இதில் எந்த மேஜிக்கும் கிடையாது. இதில் 2 விஷயந்தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஒன்று, உங்களுடைய நம்பிக்கை, எதிர்கால தேடல், அந்த நல்ல எதிர்காலத்திற்கான தேடல், அந்த வைப்ரேஷன். 2வது இந்த மூலிகைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல அதிர்வலைகள். இது 2 ஒன்று சேர்றப்ப அந்த இடம் பவர்ஃபுல்லான இடமாக மாறும். ஐயா, அதிர்வலைகள் தான் நம் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கு. அது நல்ல அதிர்வலைகளா கெட்ட அதிர்வலைகளான்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும் இங்கே. சரிங்களா? அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட மாற்றங்கள் கிடைக்க இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். அதாவது இந்த புரட்டாசி மாதம்னாவே பெருமாளுக்குரிய மாதமாக தான் பார்க்கப்படுது. இதில் சூரியன் பகவான் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் வரக்கூடிய மாதமே புரட்டாசி. அதாவது கன்னி ராசி அப்படின்றது பார்த்திங்கன்னா புதனின் வீடு. புதனுக்கு மிதுனம் கன்னி ராசி ஆகிய 2 வீடுகள் இருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த 21ஆம் தேதி பார்த்திங்கன்னா வரக்கூடிய இந்த 21ஆம் தேதியிலேருந்தே அதுக்கு முன்னாடி இப்போ இந்த புரட்டாசி மாதம் ஆரம்பம் ஆனதுலேருந்து 21 அடுத்த ஒரு 3-4 நாளில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய சில மாற்றங்கள் மேசராசிக்காரர்களுக்கு தென்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. என்னென்னன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மேசராசிக்காரர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், எந்த மாதிரி மைண்ட் செட் கொண்டவங்க, எந்த மாதிரி எதிர்காலத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கிறவங்கன்றதை எல்லாத்தையும் நம்ம கடந்த சில பதிவுகளில் மிக தெளிவாக அழகாக நம்ம பார்த்துருந்தோம். மேசராசிக்காரர்கள் தற்பொழுது இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் கண்டிப்பாக தடுமாற்றத்தில் தான் இருக்காங்க, ஒரு குழப்பத்தில் தான் இருக்காங்க, மன அழுத்தத்தில் தான் இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த இடத்துல மேசராசிக்காரங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலைகள், இந்த மாதிரி மனக்குழப்பம், மன அழுத்தம், தடுமாற்றம், இதெல்லாம் எல்லாருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த வாழ்க்கை ஒரு வட்டன்ற மாதிரி மாறி 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 இதை ஒரு சில சூழ்நிலைகளில் வந்துட்டு தான் இருக்கும். இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? மேலே ஏறுறவங்க கீழே இறங்குறதும், கீழே இறங்கினவங்க மேலே ஏறுறதும் இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் மேசராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு எப்போவுமே உயர்ந்த இடத்துல இருக்கணுன்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்கும். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்கள் மனசுக்குள்ளே அந்த எண்ணம் நிச்சயமாக இருக்கும். எல்லா காலகட்டமும் நமக்கு முன்னேற்ற காலகட்டமாக இருக்கணும். இது பேராசையெல்லாம் கிடையாது. நீங்கள் அப்படி நினச்சிக்காதீங்க. என்னப்பா நம்ம எல்லா டைமும் நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும்னு நினைக்கிறோம், அது எப்படி சாத்தியமாகும், அது எப்படி நடக்கும்? ஐயா, அது சாத்தியமாகுதோ ஆகலையோ, ஆனால் இங்கே மனிதனுடைய நம்மளுடைய பங்கு என்னென்னா நல்லதை எப்போவுமே நம்ம எதிர்பார்க்கணும்.
அந்த ஒரு விஷயத்தில் நம்ம எந்த குறையும் வச்சிடக்கூடாது. இங்கே நம்மளே பிரச்சனை கஷ்டம்னு சொல்லி அதையவே நம்ம திரும்ப திரும்ப நம்ம லைஃப்குள்ளே நடக்க வச்சுட்டு இருந்தோம்னா அப்போ நம்ம தான் நம்ம கஷ்டத்திற்கு காரணமாக வருங்காலத்தில் மாறிடுறோம். மேஷராசிக்காரர்களுக்கு ஏன் இவ்வளோ விஷயத்த நான் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன்னா, மன கஷ்டங்கள் இந்த நேரத்தில் அதிகமாக இருக்குது, அதுக்கு நீங்கள் இடம் தரக்கூடாது. எது அந்த நேரத்தில் மைனஸோ, எது உங்களுக்கு ப்ராப்ளத்தை தருதோ அதுக்கு நீங்கள் இடம் தராமல் இருங்க. சரிங்களா? ஏன்னா அந்த சனி பகவான் தாக்கம் ஆரம்பமானது வண்டி வாகனங்களில் செலவுகள் வச்சுட்டு இருக்கும். வண்டி வாகனங்கள் பழுதாகிறது இதெல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க. நல்லா இருந்த வண்டி திடீர்னு பஞ்சர் ஆகிறது, சரியாக வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் போகிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டே இருப்பீங்க நீங்கள். சரிங்களா? அப்போ செலவுகள், வண்டி வாகனங்கள் தொடர்பாகவும் செலவுகள், இன்னொரு பக்கம் மருத்துவ செலவுகள். உங்களுக்கோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது ஒருத்தருக்கு அடிக்கடி இந்த மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மேஷராசிக்காரங்க இந்த மனம் உடைந்து அந்த ஒரு டிப்ரெஷனுக்கு போய் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். சரிங்களா? ஆனால் இந்த புரட்டாசி மாதம் சில நல்ல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. அதுக்கு நீங்கள் முதல்ல அந்த விஷயத்தை நம்பணும், அதுக்கு நீங்கள் வழிவிடணும். இங்கே நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயா என் வாழ்க்கை பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கஷ்டமாக தாங்க இருக்குது, கஷ்டத்துலேயே தான் போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாங்க. ஐயா இந்த பதிவை பார்க்குறவங்களுக்கு இங்கே பல உண்மைகள் மறைக்கப்படுது. அதுதான் உண்மை. நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்தில் பல விஷயங்கள் யாரும் தெளிவாக ஓப்பனாக வெளியே சொல்கிறது இல்லை. அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், அங்கே அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சில மாற்றங்கள் தெளிவாக உங்கள் பார்வைக்கு வந்துட்டாவே நம் வாழ்க்கை எப்படி பயணிக்குதுன்ற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. நான் ஒரு விஷயத்தை சொல்லட்டுமா? மேஷராசிக்கார நண்பர்களே, இந்த உலகத்தில் வாழும் அனைவருக்கும் கடவுள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வாய்ப்பை கொடுத்துருப்பார், ஒரு நல்லதை கொடுத்துருப்பார், நல்ல எதிர்காலத்திற்கான அந்த வழிகளை காட்டியிருப்பார். நம்ம ஒருவேளை அதை தவற விட்டுருக்கலாம், அதை கடந்து வந்திருக்கலாம், உதாசீனப்படுத்தியிருக்கலாம், அல்லது தெரிஞ்சே சில தவறுகளை பண்ணியிருக்கலாம், தெரியாமலும் சில தவறுகளை பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் வந்து பிளான் பண்ணி இதுதான் நடக்கணும், இதுதான் பண்ணணும்லாம் நடந்த விஷயங்களாக இருக்காது. எதர்ச்சியாக நடந்த விஷயங்களாக இருக்கும். சில பேர் தெரிஞ்சே சில தவறுகள் கூட பண்ணியிருப்பாங்க. அப்போ இவை அனைத்தையும் நீங்கள் லைஃப்பில் பார்த்த நபராக இருந்தீங்கன்னா இந்த வாழ்க்கை எப்படி நம்மளை பயணிக்க வச்சுட்ருக்குன்ற அந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. மேஷராசிக்காரர்களுக்கு எப்போவுமே மனத்தெளிவு தான் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய சுயஜாதகம் என்ன சொல்லுதுன்றதும் கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அந்த வகையில் இந்த கிரகநிலைகள் மாதம் மாதம் மாறுவதை தொடர்ந்து பார்த்தோம்னா இந்த காலகட்டம் செவ்வாய் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசி லக்கினத்தை பார்க்கும் பொழுது வேகம், சுறுசுறுப்பு, இது எல்லாமே இந்த நேரத்தில் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். கொஞ்சம் சுறுசுறுப்பாக எந்திரிச்சு நீங்கள் உங்களுக்கான விஷயங்களை நோக்கி நடைபோடக்கூடிய ஒரு காலமாக தான் இது இருக்குது. சரிங்களா? வெளியில் பணம் கொடுக்கக்கூடிய விஷயம், வாங்கக்கூடிய விஷயம், இதில் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எலும்பு சார்ந்த மற்றும் இடுப்பு, முதுகு வலி, இதிலெல்லாம் நீங்கள் உடல் சார்ந்து நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் தான் சொல்கிறேன்ல, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். சரிங்களா? உணவு முறையை சரியாக எடுத்துக்கோங்க. இங்கே உங்களை தாண்டி எதுவும் நடக்காது. நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, மேஷராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு என்னென்னா, ஒரு விஷயம் ஒருத்தர் சொல்லிட்டா கூட அதையே போட்டு மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறது. ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, இது இப்படி நடந்துருமோ, ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, இது இப்படி நடந்துருமோ. ஒன்றும் இல்லை, யாராவது வந்து இவங்க ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது ஐயோ இல்லை இது இப்படி நடந்துரும்னு சும்மா விளையாட்டி சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா கூட அது இவங்க மனசில் விழுந்துரும். சரி சொல்லிட்டாங்க, இனி அப்படி தான் நடக்கும், அப்படி தான் நடக்கும், அப்படி தான் நடக்கும்னு இவங்களே அதை நடக்கிறதுக்கு ஒரு காரணமாக ஆயிடுறாங்க. ஆகவே மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்போவுமே ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஏன்னா இந்த ராசிக்காரனுடைய பல பேர் ஜாதகங்கள் பார்க்கும்போது நமக்கு தெரிய வந்த விஷயம் என்னென்னா, எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் மனசுக்குள்ளே ஒரே இடத்துல போட்டு குழப்பிக்கிறீங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த பதிவு பார்த்து முடிச்சுட்டு வேற எங்கேயாவது போய் ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ இந்த மேஷராசிக்காரருக்கான இன்னொரு பதிவை பார்ப்பீங்க. அங்கே வேறு ஏதாவது சொல்லியிருப்பாங்க, அதையும் கொண்டு வந்து இந்த இடத்துல போட்டு உங்கள் மனசுக்குள்ளே ஒரே இடத்துல போட்டுக்குவீங்க. அப்போ என்னன்னா, எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டு மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? இப்போ சாப்பாடு, எல்லா வகையான சாப்பாடையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணால் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா? அதே போல் தான் நம்ம மனசும். இங்கே நீங்கள் எதை உள்ளே எடுத்துக்கிறீங்க, எதை உங்களுடைய மனக்கதவை திறந்து உள்ளே அலோவ் பண்ணுறீங்க, அதுதான் உங்களை நாளைக்கு ஆட்சி புரிய போகுது, அதுதான் உங்களை நாளைக்கு வழி நடத்த போகுது. இதில் நீங்கள் தெளிவாக இருந்துக்கோங்க. இங்கே ஆளாளுக்கு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லலாம். சரிங்களா? சில பேர் சொல்வது புத்திசாலித்தனமாக கூட தோணலாம். 1000 விஷயங்கள் சொன்னாலும் கேட்கக்கூடிய நபர்களிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்ன, இவங்க மூலமாக நல்ல ஒரு விஷயம் நம்ம காதுக்கு வரப்போகுதுன்றது மட்டும்தான். ஆகவே மேஷராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் எல்லார் விஷயத்தையும் மைண்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் அதை மனசுக்குள்ளே போட்டு குழப்பக்கூடாது. இங்கே 1000 பேர் 1000 விஷயத்த சொல்லுவாங்க.
நல்லதையும் சொல்லுவாங்க. ஏன் நிறைய பேர் அபசகுனமாகவும் பேசுவாங்க. அபசகுனமாக நிறைய பெரும்பாலும் பாருங்கள் மேசராசிக்காரங்க அதனால தான் டென்ஷன் ஆவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதுன்னா திடீர்னு யாராவது ஒருத்தர் இவங்க இருக்கிற இடத்துல இதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க அபசகுனமாக பேசுறதுக்குன்னு. அதை உடனே மனசில் போட்டு குழப்பிக்குவாங்க. ஐயோ என்னடா ஆரம்பிக்கும் போது இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா, ஒரு மனிதன் ஒரு கட்டத்துக்கு மேலே நல்ல அதிர்வலைகளை பெற்று ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிட்டான் அப்படின்னா அந்த மனிதன் அந்த கிரக நிலைகள் கொடுக்கக்கூடிய கெடுபலனை எல்லாம் அடித்து நொறுக்கிட்டு நல்லதை கூட அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மனிதன் நல்ல பவர்ஃபுல்லாக இருப்பான், நல்ல வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஏன் லாபத்தை அடையலினாலும் நஷ்டத்தை அடையாமையாவது இருப்பான் அந்த மனிதன். சரிங்களா? அப்போ இங்கே கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலனை யாராலையும் தடுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த கிரகநிலைகள் பலன்களை கொடுக்கும் தான். உங்களுடைய சுயஜாதகத்தில் தசாபுத்தி என்ன நடக்குது, அந்தந்த கிரகநிலைகள் அந்தந்த நேரத்தில் என்னென்ன பலன்களை கொடுக்குதுன்றதும் கரெக்டு தான், அதுவும் கொடுக்க தான் போகுது. இதையும் நம்ம ஃபேஸ் பண்ண தான் போகிறோம். அப்போ ஒரு மனிதன் ஒரு பக்கம் சுயஜாதகம், இன்னொரு பக்கம் இந்த பிரபஞ்சம், ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த தெளிவு இருந்தாலே போதுமானது. அப்போ நீங்கள் இந்த காலகட்டம் என்ன திசை நடக்குது, என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன மாதிரி பலன்களுக்கு நமக்கு காத்திருக்கு, இந்த நேரத்தில் எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், இதை ஒரு வாட்டி தெளிவாக தெரிஞ்சிட்டாலே போதும். நீங்கள் 10 வாட்டி போய் நீங்கள் எங்கேயும் பார்த்து 10 வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு வாட்டி தெரிஞ்சுக்கிட்டீங்களா அவ்வளோதான். அந்த நேரத்தில் புத்திசாலித்தனமாக இங்கே பாருங்கள், நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன். ஒரு காலகட்டம் உங்களுக்கு சரியில்லாத நேரமாகவும் இருக்கலாம், ஒரு காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரமாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதனாக எந்த நேரமாக இருந்தாலும் சரி, அது கெட்ட நேரமாக இருந்தாலும் சரி, நல்ல நேரமாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தை எப்படி உங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் மாற்றிக்கிறீங்கன்றது தான் புத்திசாலித்தனம். அதுதான் இந்த வாழ்க்கையில் நிரந்தர முன்னேற்றத்தை, அதுவும் இந்த காலத்தில் நிரந்தர முன்னேற்றத்தை அடைவதற்கான ஒரு சாதுரியமான மனிதன் அப்படி தான் யோசிப்பான். ஏன் இதெல்லாம் இவ்வளோ தூரம் நான் மேசராசிக்காரர்களுக்கு சொல்கிறேன்னா, மேசராசிக்காரர்களுக்கு ஜோதிட கணிப்புகளையும் தாண்டி இங்கே நிறைய விஷயங்கள் தெரிய வேண்டியது இருக்குது. இதுதான் உண்மை. இதை நீங்கள் நம்பினாலும் சரி, நம்பினாலும் சரி, நீங்கள் எங்கே போய் எவ்வளோ விஷயத்தை தேடினாலும் கடைசியாக உங்களுக்கு ஒரு விஷயம் மனசுக்குள்ளே ஒரு பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும். என்னென்னா இதெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லை, இந்த உங்களுடைய சுயஜாதத்தை போய் கொடுப்பீங்க, பார்ப்பீங்க, கரெக்டாக உங்களுக்கு நடந்ததெல்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு ரொம்ப ஓகே, நம்ம சொன்னது நடந்ததெல்லாம் சொல்லிட்டாங்க, இனிமேல் நம்ம லைஃப் இப்படி தான் இருக்குன்ற எல்லா தெளிவும் கிடச்சிட்டாலும் மேசராசிக்காரர்கள் மனதில் ஏதோ ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். அந்த குறை என்ன தெரியுங்களா? வேறு ஒன்றும் இல்லை. எல்லா காலகட்டமும் நல்லது நடப்பதற்கான நமக்கான விதிமுறை என்னன்றதை தேடக்கூடிய நபர்கள் தான் மேசராசிக்காரங்க. இதுதான் உண்மை. அதாவது ஒரு சிலர் பாருங்கள், முருகனை வழிபடுவாங்க, அவங்களுக்கு உடனே சில வேலை கிடச்சிரும், வீடு கட்டிடுவாங்க, உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க லைஃப்பில் தொடர்ந்து முருகனை வழிபடுவாங்க. ஒரு சிலர் விநாயகரை வழிபடுவாங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் அவங்கவுங்களுக்கு பிடித்த விருப்பமான கடவுளை வணங்கிட்டு தான் இருக்காங்க. அது அவங்கவுங்க உரிமை. சரிங்களா? அப்போ இந்த கடவுளை வணங்கி எனக்கு நல்லது நடந்துச்சுன்னு தொடர்ந்து வணங்கக்கூடிய நபர்களும் இங்கே இருக்காங்க. அப்போது அவரவர்கள் மனதில் படக்கூடிய விஷயத்த அவரவர்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கையின் பொறுத்து தான் அடுத்தடுத்த விஷயங்களை இங்கே பண்ணுறாங்க. அப்போது மேசராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்கள் மனதில் ஒரு விஷயத்தை ஆழமாக எதை விதைக்கிறீங்களோ அதை தான் எதிர்காலத்தில் பார்ப்பீங்க. நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு பெரிய தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே எல்லாரும் பேசக்கூடிய நெகட்டிவான சில விஷயங்களை உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வந்துடக்கூடாது. யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒன்று அபசகுணமாக பேசுகிறாங்க, இது அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு எது பேசினாலும் உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வந்து போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்களே யோசிக்கக்கூடிய விஷயத்த, நீங்களே பண்ணக்கூடிய விஷயத்த கூட நீங்கள் கரெக்டாக முடிச்சிடுவீங்க. இங்கே நடுவில் வந்து உங்களை குழப்பறதுக்கு தான் நிறைய பேர் இருப்பாங்க. சரிங்களா? அதனால் இந்த செவ்வாய் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசி லக்கணத்தை பார்க்குறது இந்த காலகட்டம் சுறுசுறுப்பு அதிகமாக இருக்கும், வேகம் அதிகமாக இருக்கும் நம்ம சொன்ன மாதிரி. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கும். பெருமாள் வழிபாடு சனிக்கிழமையான பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் வாரம் ஒரு முறையாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு அல்லது துப்புரவு பணியாளர்களுக்கு தானம் செய்வது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். சரிங்களா? குறிப்பாக நீங்கள் முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு செய்யுங்க. வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சரிங்களா? ஏன்னா மேசராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம், இன்னும் வரக்கூடிய எத்தனை மாதங்கள், கார்த்திகை மாதம், இந்த மாதிரி எத்தனை மாதங்கள் வந்தாலும் அந்தந்த மாதங்களுக்கான அந்தந்த தெய்வங்கள், அந்த நேரத்தில் எந்த தெய்வத்தை வழிபடுறதுன்ற கணிப்புகள் தெரிஞ்சுக்கிட்டாலும் எப்போவுமே முருகனுடைய அருள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் மேசராசிக்காரங்க.
பாருங்கள், பெரும்பாலும் பாருங்கள் மேஷராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்களே மொபைல் வால்பேப்பர் முருகன் ஃபோட்டோ வச்சுருப்பீங்க, பைக்கில் முருகனுடைய வேல் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பீங்க, எங்கே போனாலும் முருகன் பேரோ முருகன் படமோ முருகன் வேலோ மயிலோ ஏதோ ஒன்று கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். முருகனுடைய அருளை முழுமையாக பெற்றவர்கள் நீங்கள். இன்றைக்கி கஷ்டம் பிரச்சனை 1008 இருக்கலாம், ஆனால் உங்களை அவ்வளோ சீக்கிரம் கடவுள் கைவிட மாட்டார். நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்னா, இங்கே யார் என்னமோ தப்பு பண்ணட்டும், யார் எதையோ பற்றி நெகட்டிவாக பேசிட்டு என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், உங்கள் வாழ்க்கைக்கான விதிமுறைகளை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே யாரும் திடீர்னு வந்து நமக்கு கண்ணு முன்னாடி நின்று நம்மளை கைப்பிடிச்சி தூக்கி விட போகிறதே கிடையாது. நீங்கள் உங்கள் முயற்சியின் மூலமால் மட்டும்தான் முன்னேற போகிறீர்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. நடைமுறையில் எது சாத்தியமோ அதை நம்புங்க. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு மந்திரத்தை கொடுத்துட்டு 5 நாள் சொல்லுங்கள், 6வது நாள் வந்து வீடு முழுக்க பணம் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதே தான். இந்த காலகட்டத்தில் எந்த விஷயமாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் நடைமுறையில் எது சாத்தியமோ அதை நம்புவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் ஜோதிட கணிப்புகளோடு சேர்த்து இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியை பற்றியும் பிரபஞ்சத்தின் இந்த சக்தியை பற்றியும் உங்கள்கிட்ட நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன். இதில் இருக்கக்கூடிய பல உண்மைகள் உங்களுக்கு தெரிய வந்துட்டா, மனத்தெளிவுகள் கிடைச்சிட்டா, நீங்கள் அழகாக அடுத்த கட்டத்துக்கு உங்கள் லைஃப்பை கொண்டு போயிடலாம். உங்களுடைய எதிர்காலம், ஏன்னா நீங்கள் நான் இந்த பதிவை பார்க்குறவங்க எல்லாருக்கும் இங்கே நிறைய கடமைகள் இருக்குது. நம்ம குடும்பம் இருக்காங்க, குழந்தை குட்டிங்க இருக்காங்க, எல்லாரும் சொந்த பந்தங்கள் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்போ எல்லாத்துக்கான அந்த எதிர்காலத்தில் நல்லதை தேடக்கூடிய நபராக தான் நம்ம இருக்கோம். அந்த தேடல் தான் நம்மளை இணைச்சிருக்கு. கரெக்டுங்களா? அந்த தேடல் எனக்குள்ளேயும் இருக்குது, உங்களுக்குள்ளேயும் இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. இங்கே எல்லாம் தெரிந்த நபர்கள் யாருமே கிடையாது. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. அதனால் பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் வந்தாலும் சரி, நம்ம பதிவை பார்த்து முடிக்கும் பொழுது இதில் மூலமாக கிடைக்கக்கூடிய வைப்ரேஷன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திடும். ஏன்னா அந்த சமீப காலமாக அந்த மேச ராசிக்காரங்களில் இந்த ராசியில் பிறந்தவர்களிடம் நம்ம அதிகமாக அந்த ஜோதிட கணிப்புகள் விஷயமா பேசும்போது அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம், இந்த நெஞ்சு படபடப்பு அதிகமாக இருக்குங்க. நெஞ்சு பகுதியில் கொஞ்சம் அப்படியே குறுன்னு வலி இருக்கிறது, இந்த ஒரு பயம், மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பயம், அந்த வேலை இல்லாமல் போனது சில பேருக்கு. சில பேர் வந்து ஐயா எனக்கு இந்த வருஷம் தான் திடீர்னு வேலை நல்லா போயிட்டு இருந்த வேலை எனக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க, வீட்டில் வாக்குவாதங்கள். வீட்டில் அதாவது முன்ன இருந்த சூழ்நிலைக்கும் இப்போக்கும் நாட்கள் ஆக ஆக மரியாதை குறைஞ்சிக்கிட்டே போகுது. இந்த மாதிரி சில விஷயங்களும் சொன்னாங்க. நான் அதனால தான் சொல்கிறேன், மேசராசி மட்டும் இல்லை, வேறு எந்த ராசியாக இருந்தாலும் இங்கே மனிதனுடைய இயல்பு என்னென்னா, நம்ம அடுத்தடுத்த கட்டம் முன்னேறி நமக்கான இடத்த பவர்ஃபுல்லாக வைக்கிற வரைக்கும் நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கும். இதுதான் உண்மை. நீங்கள் உங்களுக்கான நபர்கள், உங்கள் மேலே அன்பு பாசமாக இருக்கிறவங்க, நீங்கள் எவ்வளவு ஏழ்மையான நிலைமைக்கு போனாலும் உங்கள் மேலே அன்பு பாசம் வச்சுருப்பாங்க தான். அப்படிப்பட்ட உண்மையான உறவுகள் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்க, நீங்கள் தான் கோடீஸ்வரர். ஐயா, அடிப்படை தகுதி என்ன தெரியுங்களா? ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு நல்ல உண்மையான அன்பு பாசம் கொண்ட உறவு, ஒரு உறவு உங்களுக்கு பக்கம் இருந்துட்டா கூட நீங்கள் இந்த உலகத்தையே வாங்கிடலாம். நிஜமாக அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக உங்களால் மாற முடியும். இன்றைக்கி இருக்கிற இந்த பிரச்சனை கஷ்டம்லாம் தூசு மாதிரி தட்டி விட்டுட்டு நீங்கள் மேலே வந்துடலாம். சரிங்களா? அந்த வைப்ரேஷன், அந்த அதிர்வலை பயங்கரமாக வேலை செய்யும். ஆனால் சுற்றி 1000 பேர் இருந்தும் ஒரு நபரும் நமக்கான நபராக இல்லாமல் நம்மளை எப்படா வந்து தள்ளி விடலான்னு நினைக்கக்கூடிய நபர்களிடம், பொய்யாக நடிக்கக்கூடிய நபர்களிடம் இருந்து எவ்வளோ பெரிய உயரத்தில் நாம் வாழ்ந்தாலும் பிரயோஜனமே இல்லை. இதுதான் உண்மை. மேசராசிக்காரர்கள், இப்போ நான் சொன்ன சில விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ளே சில நிகழ்வுகளை கொண்டு வந்து ஞாபகப்படுத்தி இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நம் பதிவுகளில் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் 1000 அர்த்தங்கள் இருக்கும். அதை தொடர்ந்து நம்ம பதிவை பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஏன் இந்த விஷயத்தை அவர் சொல்கிறாரு, ஏன் நம்ம லைஃப்பில் இந்த விஷயத்தை எங்கேயாவது கொண்டு போய் கனெக்ட் பண்ணி பார்க்கலான்னு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க, அங்கே சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய வந்துடும். அதனால தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த கணிப்புகள் எல்லாருக்குமே போய் கனெக்ட் ஆகிருக்கு. கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சொன்ன எல்லா கணிப்புகளும் பெரும்பாலும் எல்லாருக்குமே லைஃப்பில் கனெக்ட் ஆகிருக்கும். ஒரு சிலருக்கு கனெக்ட் ஆகாமல் போயிருக்கலாம், அது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதான் நான் சொல்கிறேன்ல, 100% பெர்ஃபெக்டாக எங்கேயுமே எந்த விஷயமும் கிடைக்காது. சரிங்களா? அப்போ இந்த பதிவை பார்த்த மேஷ ராசிக்காரர்கள், சனி பகவான் தாக்கமே இருந்தாலும் நல்லதை விதைங்க. சனி பகவான் கொடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கை பாடம் உங்களை மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கு கொண்டு போய் சேர்க்க தான் போகுது. இன்றைக்கி நீங்கள் இந்த நேரம் இப்போ எல்லாரும் பண்ணுற தப்பு, இந்த நேரம் சரியில்லாதப்போ பயத்தில் நடுக்கத்தில் தவறாக அவசரமாக சில முடிவுகள் எடுத்து அந்த நேரத்தில் லாக் ஆகிடுறாங்க. அதுலேருந்து மேலே வர முடியாமல் தான் தவிக்கிறாங்க.
அந்த தவிர மேசராசிக்காரங்க பண்ண வேணாம். ரிலாக்ஸாக இருங்க. இங்கே உங்களை மீறி ஒன்றும் நடக்காது. என்னப்போ என்ன இந்த உலகத்தில் நம்ம பிறந்துட்டோம், வளர்ந்துட்டு இருக்கிறோம், இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நம்மளை சுற்றி உறவுகள் இருக்குது, நம்ம மேலே நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்காங்க, இவ்வளோ விஷயம் நம்மளை நம்பி இருக்குது, இவ்வளோ தூரம் பயணித்து வந்துட்டோம். இது சும்மா அவ்வளோ தூரம் வந்திருப்போமா சொல்லுங்கள்? அப்போ நம்முடைய முயற்சியும் இங்கே பல இடத்துல பங்கு வகிக்குது. அப்போ இவ்வளோ விஷயத்தை கடந்து வந்த நீங்கள் இனி அழகாக எதிர்காலத்தை அமைச்சுக்கலாம். எந்த கவலையும் பட தேவையில்லை. ஆகவே இந்த பதிவை உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க. நீங்கள் ஒவ்வொரு நாளும் தூங்கி எழுந்துறப்ப புதுசாக பிறக்கிறதா நினச்சிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் தூங்கி எழும்பொழுது அன்னைக்கு தான் பிறக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. பழைய எந்த நெகட்டிவான விஷயத்தையும் தினம் தினம் உங்கள் மைண்ட்லேருந்து டெலீட் பண்ணிகிட்டே இருங்க. இன்றைக்கி ஒரு விஷயம் நெகட்டிவாக உங்களுக்கு ஒரு வேளை ஏதாவது இப்போ தென்படுதா, உங்களுக்கு மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கா, அன்றைக்கி நைட்டோட அந்த மைண்டில் இருந்து அந்த விஷயத்தை, அந்த நிகழ்ச்சியை நீங்கள் டெலீட் பண்ணிடணும், அழிச்சிடணும். திரும்பி காலையில் எந்திரிக்கிறப்போ ஒரு பச்சிலம் குழந்தை மாதிரி எந்திரிங்க. அதுதான் உங்கள் மனதை தெளிவுபடுத்தும், அமைதிப்படுத்தும். தெளிவான ஒரு நீரோட்டம், தெளிவான நீரோட்டம் எப்படி இருக்குமோ அதுபோல் உங்கள் வாழ்க்கையும் தெளிவானதாக இருக்கும். எந்த குழப்பமும் சலசலப்பும் அந்த இடத்துல இருக்காது. கடவுள் உங்கள் மனதை பார்த்து வாழ்க்கையை மாற்றுவார். இதுதான் 100% உண்மை. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, உங்கள் சுயஜாதகம் என்ன சொன்னாலும் சரி, இந்த ஒரு வார்த்தை தான் உண்மை. முதல்ல கடவுள் உங்கள் மனதை தான் பார்ப்பார். கடவுளாகட்டும், பிரபஞ்சமாகட்டும், எல்லா கஷ்டத்தையும் கொடுப்பாங்க தான், எல்லா வேதனைகளையும் கொடுப்பாங்க தான். அதை எப்படி அந்த மனிதன் எதிர்கொள்கிறான், அந்த நேரத்திலும் அந்த மனிதனுடைய மனம் எப்படி செயல்படுகிறது என்று பார்த்து அந்த மனிதனுக்கான சில விஷயங்களை கண்ணில் பட வச்சு அந்த மனிதனை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அதுதான் இந்த பிரபஞ்சத்தின் இறைவனுக்கும் உண்டான வேலை. இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே போதும். எந்த காலகட்டமாக இருந்தாலும் நல்லவர்களாக இருங்க, நல்லதை தேடக்கூடிய நபர்களாக இருங்க. இந்த பதிவு உங்களுக்கு இனி பல நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.